ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் பனானா ஃபீஸ் அனிமையோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 3 செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருப்பாங்க. ஆர்த்தர் எப்படியோ ஈஜியை கண்டுபிடிச்சிருவான். ஈஜியை கண்டுபிடிச்ச இடத்துல தான் அந்த டாக்டர் இருந்திருப்பான். அந்த டாக்டர் கிட்ட தான் நம்மளோட ஹீரோவும் ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டு போயிருப்பான். அந்த பொருளில் தான் அந்த பனானா ஃபீஸ்ன்ற அந்த ட்ரக்கும் இருந்திருக்கும். அந்த டாக்டர் கிட்டே நர்ஸ் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. நீங்கள் 2 பேருமே வாயை தொடர்ந்து பேசலனா அந்த பொண்ணை கண்டிப்பாக கொண்டுவேன்னு சொல்லி ஆர்த்தர் மிரட்டுறான். இந்த இடத்துல ஈஜிக்கு வேறு வழி தெரியல. என்ன மனுத்திரியஸ் அந்த பொண்ணை காப்பாற்றுறக்கான உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறான். இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. இவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோட பிரதர் அந்த ரூம்ல தான் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான். அவங்க கூட வந்த ஒரு டாக்டரும் அது என்ன பொருளா இருக்கும், அது ஏதாவது ஒரு மெடிசன் மாதிரி இருந்துச்சா, ஒரு சின்னதா ட்ரக் மாதிரி இருந்துச்சா, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. அந்த பொருளை எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க 2 பேருமே கொண்டலாம் அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் சொல்லுவான். ஆனா ஈஜியை மட்டும் ஒன்றும் பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா ஏஸ்க்கு உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா அவனை டைனோ கிட்ட போய் கூட்டிட்டு போயிருவேன், அவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஏஸ் கூட இருக்கிற யாரையுமே நான் சும்மா விட போறதில்ல, அவன் எதெல்லாம் விரும்புறானோ அது எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஏற்கனவே ஸ்கிப் செத்துட்டான், இப்போ உன்னை இந்த அளவுக்கு முக்கியமாக நினைக்கிறான்னா உன்னை நான் கண்டிப்பாக கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் ரொம்ப டெரிஃபிக்காக பேசிட்டு இருக்கான். அவங்க 2 பேருமே கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு நம்மளோட கோழி மண்டையனை வந்துடுறான். வந்து ஆர்த்தரோட தலையிலேயே ஒரு கண்ணை வச்சுட்டு இங்கே என்ன நடக்குதோ அதை அப்படியே அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிடு, நீ எந்த பொருளை எடுத்தியோ அதை என் கையில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அப்போதான் அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோட பிரதரும் வெளியே வந்துடுறான். அவனை பார்த்த உடனே அந்த ஆர்த்தர் கூட வந்த டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆகுறான். கிறிஃபின், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நீ கண்டிப்பாக செத்து இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பயந்து போய் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட பிரதர் பேர் தான் கிரிஃபின். அவன் அந்த டாக்டரை பார்த்த உடனே நீ இங்கே வந்துட்டியா பனானா ஃபீஸ் அப்படின்னு சொல்றான். கிரிஃபின் அவன் பக்கத்தில் போகும்போது நீ என் பக்கத்தில் வராத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாதனமா அந்த கிரிஃபின் அவன் ஷூட் பண்ணிடுறான். அவன் ஷூட் பண்ண உடனே அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு ஆர்த்தரும் கோழி மண்டையை அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவோட டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம் தான், எப்படியோ எனக்கு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான், இதை கேட்டோம்னா கண்டிப்பாக ஏஸ் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்றான். அப்பதான் ஈஜி அந்த கோழி மண்டையை கேட்குறாங்க, ஆமா இது யாருன்னு. அப்பதான் அந்த விஷயத்தையும் சொல்றான், இதான் ஏஸோட பிரதர்னு. இந்த விஷயம் ஈஜிக்கும் ஏன் இந்த கோழி மண்டையை ரொம்ப நாளாவே ஏஸ் கூட இருக்கான் அவனுக்கே தெரியாது. ஆமா நீ என்னை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி ஈஜி அந்த கோழி மண்டையை கேட்கும்போது உங்களோட ஹோட்டலில் ஒரு வயசானவர் பேச அது வேற யாரும் கிடையாது, நான் தான். அந்த இடத்துல என்னால் உன்ட்ட உண்மையை சொல்லியிருக்க முடியும், ஆனால் வேற வழி இல்லை, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல சொன்னா நம்ம 2 பேருமே மாட்டிருப்போம் அப்படின்னு அவன் சொல்றான். இன்னொரு பக்கம் ஜெயில நம்மளோட ஹீரோவை காட்டுறாங்க. மேக்ஸுக்கு வேற வழியே இல்லை, நம்மளோட ஹீரோக்கும் மேக்ஸுக்கும் ஆகவே மாட்டேங்குது. ஸோ நான் எப்படியாவது வேற ஒரு ரூமுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு செக்யூரிட்டி கிட்ட பணத்தை கொடுத்து என்ன ரூமை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றான். அவனும் பணத்தை வாங்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டான். இப்போ மேக்ஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் வேற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ இந்த ரூமில் எவ்வளோ நாளாக இருக்க போற அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி கேட்கும்போது நான் ரொம்ப நாளாக இருக்க மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் என்னோட லாயர் வந்துடுவான், கண்டிப்பாக என்னை வெளியே எடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் அவன் சாப்பிட்றக்கானி வரும்போது அங்கே இருக்கிற ஒருத்தங்கிட்ட கேட்குறான் ஏஸ்ன்றவன் எங்கே இருக்கான்னு. அவன் இன்னும் ரூம்ல இருந்து வரவே இல்லை. அவனோட புது ரூம்மேட் புல் தான் அப்படின்னு சொல்கிறான். புல்லுன்றது யாருன்னா அந்த ஜெயிலே நிறைய மோசமானவங்களா இருப்பாங்க, அது ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் அந்த புல்லு. இதை கேட்டவனே மேக்ஸ் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஐயோ அவன் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ கூட எவ்வளோ பதட்டப்படுற, நீ தான் அவனை வேணான்னு சொல்லிட்டு போன, இப்போ அவன் என் கூட இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது என்ன இருந்தாலுமே கூட மேக்ஸுக்கு கொஞ்சம் மனசே இல்லை, நம்ம ஃப்ரெண்டோட தம்பியை நம்மளே இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கு. வேற வழி இல்லாமல் அவனை பார்க்கறக்காண்டி ஓடி போகிறான். அங்கே போய் பார்த்தோன்னா அந்த புல்லுன்றவன் பார்க்கறக்கே ரொம்ப கொடூரமாக இருக்கான். அவன் நம்மளோட ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்கிறேன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வெளியே இருக்கிற எல்லாருமே அதை அப்ரிசியேட் வேற பண்ணிக்கிட்டு ஏதோ படம் பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் நம்மளோட ஹீரோ கிட்ட வரும்போது நம்மளோட ஹீரோ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவனே அடிச்சு போட்டு ஓடி வந்து அவனை ஒரு மிதி மிதிச்சிடறான். மேக்ஸ் என்னத்துக்கு ஓடி வந்து அடே சின்ன பையனை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே வந்து பார்த்தா ட்விஸ்டே இருக்குது. நம்மளோட ஹீரோ தான் போட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். தேவை செஞ்சு அவனை கொண்டாத ஏஸ், அவனை மட்டும் கொண்டு நான் நீ வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஹீரோ அங்கே வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். சரி எப்படியோ நீ அவனை அடிச்சது மூலமா இங்கே இருக்கிற எல்லாருமே அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றான். அவங்க என்னை பத்தி என்ன நினைச்சா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே வந்து கிளம்பிடுறான். இதை டைனோட ஆளுங்களும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஜி அவனோட சீனியர் கிட்டே திரும்ப போயிட்டு இருக்கான். அட பாவி நீ எங்கடா போன, சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டு உன்னை திரும்ப கடத்திட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பதட்டப்படுறாரு. அப்பதான் அவன் நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்றான். இவன் தான் ஏஸோட பிரதரு, ஆனா அவனை ஆர்த்தரோட ஆளுங்க ஷூட் பண்ணிட்டாங்க. அவனோட மாஃபியா கும்பல் யாருமே தேடக்கூடாதுன்ற வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போல. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த சார்லின்ற போலீஸ் எதை பற்றி பேசிட்டு இருந்தாரோ அந்த பனானா ஃபீஸை பற்றி நாங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆர்த்தர் கூட ஒரு டாக்டரும் வந்தான். அவனை பார்த்தவொடனே இந்த ஏஸோட பிரதர் வந்து அவனை பனானா ஃபீஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிட்டான். ஸோ பனானா ஃபீஸ்ன்றது ஒரு பேசன் தான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறான். அப்போ அந்த டாக்டரும் அந்த ட்ரக்கை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. நான் இன்னமும் ரிசர்ச்சை முழுசாக முடிக்கல, அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஓரளவுக்கு அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ட்ரக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை. மற்ற ட்ரக்கெல்லாம் போட்டோம்னா அதோட போதை வெறும் 7 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு போதை 24 மணி நேரத்துக்கு கூட இருக்கலாம், சில நேரங்களில் வாழ்க்கை முழுக்க கூட இருக்கலாம். ஒரு சில எலிகளுக்குலாம் அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்போ அதுக்குள்ளேயே ஒன்று அடிச்சுக்கிட்டு சாக ஆரம்பிச்சிச்சுக்க. ஒரு சிலது அப்படியே சூசைட் பண்ணிக்கிச்சுக்க. கொஞ்ச நாளாவே நம்மளோட சொசைட்டியில் ஒரு சிலர்லாம் மர்மமான முறையில் சூசைட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கும் அதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறாரு. இப்போ இன்னொரு பக்கம் மேக்ஸ் வந்து நம்மளோட ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னோட லாயரை வந்து மீட் பண்ணு, அவர்கிட்ட நீ மட்டும் பெயிலுக்கு ரெக்வஸ்ட் பண்ணினா அவரும் உன்னை பெயிலில் வெளியே எடுத்துருவாரு, நீ வெளியே வந்தலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மட்டும் உனக்கு என்ன என்னை பற்றி அவ்வளோ அக்கறை, ஒருவேளை என்னோட அண்ணனை ஷூட் பண்ணியே, என்னோட அண்ணனுக்கு துரோகம் பண்ணியே, அதனால என்னை பார்த்தோன்னே உனக்கு கில்ட்டி ஃபீலிங் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
இதை கேட்டவனே மேக்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்போ அவனோட லாயர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது மேக்ஸுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃபுக்கும் அவனுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு போல. 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த குழந்தை யார் கூட இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு போல. அந்த கேஸில் நம்ம தோத்துட்டோம், கடைசியில் அவனோட ஒய்ஃப் கூட தான் அந்த குழந்தை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி லாயர் சொல்றாரு. ஏன்னா வேற வழி கிடையாது, அம்மா வந்து வெளியே இருக்கா, நீ வந்து ஜெயிலில் இருக்க. இந்த நேரத்தில் கோர்ட் எல்லாருமே அம்மா கூட தான் குழந்தை இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை நீ ட்ராப் பண்ணிடு. அதே மாதிரி ஏசை நான் வெளியே எடுக்கணும்னா அவன் ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும், அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ இன்னொருத்தையும் வந்து மேக்ஸ் அவனை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ எங்கேயோ கூட்டிட்டு போறான். இன்னொரு பக்கம் ஈஜி அவனோட சீனியரை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல இனிமேல் தலையிடாத ஈஜி, நம்ம நாளைக்கே ஊருக்கு கிளம்புறோம், உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னோட அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது, உன்னோட உயிரே பணைய வச்சு நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, நம்ம நாளைக்கே கிளம்புறோம்னு சொல்றான். ஆனா ஈஜிக்கு இதுல விருப்பமே இல்லை, நான் போக மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறான். இருந்தாலுமே கூட அவர் ரொம்பவே கம்பல் பண்றாரு. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவ வந்து டாக்டர் உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்லி கூப்பிடுறா. இவங்கள போய் பாக்குறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒரு சோகமான விஷயத்த சொல்றாரு. நம்ம ஹீரோட பிரதர் அதே இடத்துல இறந்து போயிட்டான், அவனை காப்பாற்ற முடியல. இதை கேட்டு ஈஜி ரொம்ப கஷ்டப்படுறான். ஏற்கனவே ஸ்கிப் இறந்து போயிட்டான், அந்த விஷயத்தையே ஏசால என்ன தாங்கிக்க முடியல. இப்போ அவனோட பிரதர் இறந்து போயிட்டான்னு நினைச்சோம்னா அவன் கண்டிப்பா உடஞ்சி போயிடுவான். இந்த விஷயத்தை அவன்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மேக்ஸ் தான் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ ஒரு இடத்த கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது மேக்ஸ் ஒன்றும் கூப்பிடல, அந்த டைனோட ஆளுங்க தான் அந்த மாதிரி வர சொல்லியிருப்பாங்க. இப்போ சார்லின்ற போலீஸும் மேக்ஸ் கிட்ட கால் பண்ணி சொல்றாரு, ஏசோட பிரதர் வந்து இறந்து போயிட்டான், ஆனா இந்த விஷயத்தை மட்டும் நீ அவன்கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பா பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்துக்குவான், ஸோ அவன்கிட்ட நீ எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்றான். சரி அவனை எப்படா கன்வின்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு வரும்போது தான் ஏஸ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட கேட்குறான். நீ தான் வர சொன்னதா சொல்லி அவன் எங்கேயோ போனான் அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு அவனை ஓடி போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தோம்னா, ஏண்டா நீ டைனோட ஆளுங்க கூட தானே வேலை பார்த்துட்டு இருந்த, ஒழுங்காக அவருக்கிட்டே ஒரு நல்ல விதமாக இருந்திருக்கலாம்ல, நீ என்ன அவரே பகச்சுக்கிற, இப்போ உனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்மளோட ஹீரோ அபியூஸ் பண்ண பார்க்குறான். இந்த தடவை நம்ம ஹீரோ அவனை சும்மா வர மாதிரி இல்லை, ஒரு கையில் ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சிருக்கான், அதை வச்சு உனோட கழுத்தை கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு இருக்கான். ஒழுங்கா டைனோ கிட்ட போய் இனிமேல் என்னோட விஷயத்தை தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடு, இல்லைனா அவனை பற்றின எல்லா விஷயங்களுமே நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அவன் நம்மளோட ஹீரோவே அடிக்க பார்க்குறான். ஆனால் நம்மளோட ஹீரோவனே அடிச்சு போட்டுட்டு எந்த இடத்துல குத்தக்கூடாதோ அதே இடத்துல ஸ்பூனை வச்சு குத்தி கிழிச்சிடறான். அப்போ மீதி இந்த 2 பேருமே அங்கேருந்து பயந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ மேக்ஸ் ஓடி போய் அப்பெல்லாம் எதுவும் பண்ணிடாத ஏஸ், உன்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஸ்டார்ட் பண்ணிடுவான். அதை கேட்டவனே என்னோட அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ அவன் திரும்ப கேள்வி கேட்டுட்டே இருப்பான். வேற வழி இல்லாமல் அவனும் உண்மையை சொல்லிடுவான். டைனோட ஆளுங்க உன்னோட அண்ணனை ஏற்கனவே கொலை பண்ணிட்டாங்க, அவன் இப்போ உயிரோட இல்லைன்னு சொல்லிடுவான். இதை கேட்டவனே நம்மளோட ஹீரோ ரொம்ப உடஞ்சி போயிடுவான். அந்த இடத்துல நடந்து போகும்போது மேக்ஸ் அவனை சமாதானப்படுத்த பார்ப்பான். என் மேலே அந்த கையேறு என்னை தொட்டு பேசாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாகும்போது மேக்ஸுக்கு இந்த இடத்துல கோவம் வந்துடுது. ஏன்னா வந்ததுலேருந்து உன்கிட்ட நான் எவ்வளோ ஜென்டிலாக நடந்துக்கிறேன், நீ மட்டும் என்ன திட்டிக்கிட்டே இருக்க, நான் என்னடா தப்பு பண்ணேன், உனக்கு ஹெல்ப் தானடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் அவனை திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறான். 2 பேருமே இந்த இடத்துல அடிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற 2 போலீஸ்மே எப்படியாவது நம்ம ஹீரோ வெளியே எடுக்கணும்னு சொல்லி பெயிலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ மேக்ஸும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துடுறான். அவன் வந்தவொடனே 2 பேரும் இருக்கிற பொசிஷனை பார்த்து ஒரு மாதிரி தப்பா நினைச்சிடறான். அதுக்கப்புறமா 2 பேருமே ஒரே ரூம்ல தான் திரும்பவும் இருக்காங்க. மேக்ஸ் மட்டும் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கான். நீ கொஞ்சம் குடிவே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோ வேணான்னு சொல்லிடுறான். நானும் உன்னோட அண்ணனும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம், நாங்கள் 2 பேருமே நிறைய போர்கள்லாம் சண்டை போட்டோம், இருந்தாலுமே கூட எங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு சில குழந்தைகள்லாம் அங்கே சாகிறத பார்த்தோம், எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியல, அந்த துக்கத்தை மறக்கணுன்றக்காண்டியே உங்கள் அண்ணன் வேறு வழி இல்லாமல் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். அவன் இடத்துல யார் இருந்தாலுமே கூட அதை தான் பண்ணியிருப்பாங்க, அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது. மற்றவங்களோட வீக்னஸை வச்சு ஒரு சிலர்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதில் ஒன்று தான் அந்த பனானா ஃபிஷ்னு சொல்கிறான். பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்மளோட ஹீரோ அவனோட கையில் ஒரு ஸ்பூனை வச்சுட்டு திரும்ப நின்றுட்டு தான் இருக்கான். உனக்கு என்னை கொலை பண்ணணும்னா பரவாயில்ல கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி திரும்ப மேக்ஸ் சொல்கிறான். ஆனால் இந்த தடவை நம்மளோட ஹீரோக்கு கொலை பண்ணணுன்ற ஒரு மோட்டிவே இல்லை. நான் சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னோட அண்ணன் தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டான், அவன் சோல்ஜராக இருக்கும் போது எனக்கு அடிக்கடி லெட்டர்லாம் எழுதிக்கிட்டே இருப்பான், அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், எனக்குன்னு சொல்லி யாருமே கிடையாது, நான் சின்ன வயசில் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே யார் மூலயமாவது கோவமாக வெளிப்படுத்தணும்னு நினச்சேன், அதனால தான் என்னோட கோவத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டிட்டேன்னு சொல்கிறான். ஒருத்தர் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக என்கிட்ட ஒரு செயினை கொடுத்துட்டு 42 வெஸ்ட்வுட் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸை மட்டும் சொல்லிட்டு அதே இடத்துல இறந்து போயிட்டான்னு சொல்கிறான். இது எதுக்காக நீ இப்போ வந்து சொல்கிறேன்னு கேட்கும்போது எனக்கு டைனோவை பற்றி மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு எந்த ஒரு விஷயமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். நான் வேறு எதை பற்றியுமே யோசிக்கவே முடியல, அதுக்கு முன்னாடி என்ன ஜெயிலில் போட்டாங்கன்னு சொல்லும்போது மேக்ஸும் அவனை முடிஞ்சவே சமாதானப்படுத்த பார்க்குறான். எனக்கு உன்னோட சிம்பத்தி வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ இன்னமும் கெத்த விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருக்கான். நீ என்கிட்ட மறப்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீ இந்த சரக்கை மட்டும் குடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவனும் சரக்கை கொடுக்குறான். நம்மளோட ஹீரோவும் அந்த சரக்கை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். 2 பேருமே இப்போ ஓரளவுக்கு சமாதானம் ஆகிட்ட மாதிரி தான் தெரியுது. இதே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து வர எபிசோட்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த எபிசோட என்ன நினச்சின்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.